السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் 6ஆம் நாள் தராவிகை தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்திற்கு பல வகையான சிறப்புகளை வழங்கியிருந்தாலும் கூட அந்த சிறப்புகளிலேயே மிகவும் உயர்ந்த சிறப்பாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவது, உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் இந்த மாதத்தில்தான் இறக்கி வைக்கப்பட்டது என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில்தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவேதான் இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த மாதத்திலே குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் என்ற கேள்விக்கு திருக்குர்ஆனை பதில் கூறுகிறது. ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று எவர்கள் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு குர்ஆன் ஆகிறது வழிகாட்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர் பெரும்பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார், கடமைகளை செய்வது கிடையாது, அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார், அல்லாஹ்வை தொழுவது கிடையாது. உள்ளத்துல ஒரு துளி கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். இவர் அல்லாஹ்வுடைய அச்சமுடையவராக நாம் மாற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் இந்த குர்ஆன் அவருக்கு வழிகாட்டும். அல்லாஹ்வை மட்டும் நீ வணங்க வேண்டும், ரமலானிலே நோன்பு நோக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்தை கணக்கிட்டு நீ கொடுக்க வேண்டும், உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். இப்படி வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் தான் அல் குர்ஆன். இரண்டாவதாக அல் குர்ஆனை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? ஹுதல் லின்னாஸ். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, அகில உலக மக்களுக்கும் இது நேர்வழி காட்டும். திருக்குர்ஆனை திறந்து பார்த்தால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செய்திகள் மட்டும்தான் முஸ்லிம்களுக்குரியதாக இருக்கும். பொது செய்திகள் எதை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அதை முஸ்லிம்களும் பின்பற்றலாம், முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் பின்பற்றலாம். மது அருந்தாது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் மது அருந்துவது கூட. வட்டியை வாங்கி புசிக்காதீர்கள், புறம் பேசாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள், கோல் மூட்டாதீர்கள். அல் குர்ஆன் கூறுகின்றது. இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் அதை பின்பற்றி வாழ்ந்தால் இந்த உலகத்திலே அவர்கள் நிம்மதியாக வாழலாம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுதல் லின்னாஸ். அகில உலக மக்களுக்கும் இது நேர்வழி காட்டும். பையினாத்தின் மினல் ஹுதா. நேர்வழியை சாக்கு போக்காக கூறாது, தெளிவாக எடுத்துரைக்கும். வல் ஃபுர்கான். திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது பொய், எது நீதம், எது அநீதம், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடுவது கூடாது, எதை அருந்தலாம், எதை அருந்துவது கூடாது, எதை அணியலாம், எதை அணிவது கூடாது, எல்லாவற்றையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு வேதம் தான் அல் குர்ஆன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறது. சில பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? திருக்குர்ஆன் இறங்குகின்ற காலகட்டத்துல பொறாமைப்பட்டு கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு வழங்காத ஒரு சிறப்பை அடுத்தவருக்கு அல்லாஹ் வழங்கிவிட்டால் அந்த மாதிரி சிறப்பை அடைய வேண்டும் என்று நானும் நீங்களும் ஆசைப்படலாம்.
அதுக்கு அரபில தீபித்தான் சொல்லுவாங்க, ரோஷம்னு சொல்லுவாங்க. அது இஸ்லாம் வரவேற்கிறது. ஒரு ஏழை ஒரு செல்வந்தரை பார்த்து நாமும் செல்வந்தராக ஆக வேண்டும், பள்ளிவாசல் கட்டி கொடுக்க வேண்டும், ஒரு மதரசா கட்டி கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இப்படி தாராளமாக ஆசைப்படலாம். இதுக்கு பேரு தீபித்தா, ரோஷப்படுதல் என்று சொல்லப்படும். ஆனா அதே நேரத்துல நாம இருக்கும்போது இவன் எப்படி பணக்காரன் ஆகலாம், அவன் பணக்காரன் ஆகிறது நம்ம ஓய்க்கணும். நாம இப்படி இருக்கிறோம், அழகா இருக்கிறானே, அவன் அழகை கெடுக்கணும், அவன் மரியாதையை கெடுக்கணும், இப்படி நாம நினைச்சா இதுக்கு பேர் தான் பொறாமை என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அப்போ திருக்குர்ஆன் இறங்குகின்ற பொழுது அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்று சமுதாயத்தவர்கள் அற்புதமான வார்த்தைகளாக இருக்கிறது, நம்முடைய வேதங்கள் அப்படி இல்லையே என்று திருக்குர்ஆனின் மீது பொறாமைப்பட்டுக் கொண்டு இது அல்லாஹ்வுடைய வேதம் அல்ல, இது ஷைத்தானின் வேதம் என்றெல்லாம் அவர்கள் அவதூறு சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவதூறு சொன்னால் ஏற்றுக்கொள்வானா? மனிதர்கள் மீது அவதூறு சொன்னாலேயே அந்த அவதூறை 2 சாட்சிகளோடு நிரூபிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும். சூரத்து நூர்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார். அப்ப அதுக்கு சாட்சிகள் வேண்டும், சாட்சிகளோடு நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அவதூறுக்கு 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. அந்த குர்ஆனின் மீதே இவர்கள் அவதூறு சுமத்தினால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா? அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய வேதம் அல்ல, இது ஷைத்தானின் வேதம். சரி, அவர்கள் சொல்ற மாதிரி ஷைத்தானின் வேதம் வச்சுக்கிடுவோம். இப்ப நான் ஒரு புக்கு எழுதுறேன், ஒரு புத்தகம் எழுதுகின்றேன். அந்த புத்தகத்துல என்னை நான் தூக்கி எழுதுறேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த கல்லூரியில் படித்தேன், இந்த கல்லூரியில் படித்தேன், நான் அந்த மாதிரி எழுதியிருக்கிறேன், இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன், என்னை நான் தூக்கி பேசுகிறேன். யாராவது தான் எழுதிய புத்தகத்தில் தன்னை தாக்கி எழுதுவார்களா? நிச்சயமாக எழுத மாட்டார்கள். ஆனால் அல் குர்ஆனை திறந்து பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஃபைதா கரஅத்தல் குர்ஆன, நீ குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தஇது, நீ பாதுகாப்பு தேடு, பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு. யாரை விட்டோ? மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வின் அருளை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து நீ பாதுகாப்பு தேடு. ஷைத்தானின் வேதமாக இருந்தா இந்த ஆயத்தை ஷைத்தான குர்ஆன்ல வச்சிருப்பானா? நீ குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறீங்க, என்னை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடு, எவனாவது சொல்வானா? அப்ப ஷைத்தானின் வேதம் அல்ல. இன்னும் குர்ஆனை நாம் திறந்து பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஸ்ருஜு மின்ஹா, சுவர்க்கத்தை விட்டு நீ வெளியேறு. ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். குறைந்த பட்சம் திருக்குர்ஆன் என்பது ஷைத்தானின் வேதமாக இருந்தால் இந்த ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்கவே கூடாது. ஃபக்ருஜு மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், நீ சொர்க்கத்தை விட்டு வெளியே போடா, நீ அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூக்கி எறியப்பட்டவர் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான. இந்த ஆயத்துக்களை எல்லாம் பார்த்தால் இது ஷைத்தானின் வேதம் அல்ல என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய வேதம் அல்ல, ஷைத்தானின் வேதமும் அல்ல, இது முகம்மதுடைய உளறல். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க? திருக்குர்ஆன் என்பது முகம்மதின் உளறல். அவர் தூங்கி எழுவாரு, எனக்கு கனவுல அது வந்தது இது வந்ததும்பாரு, உளறுவாரு. அதை சஹாபாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, அதான் குர்ஆன் என்று சில நபர்கள் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூல்ல 12215வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்கிட்டு இருக்குது. அப்ப மதீனால ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். அவருக்கு ஆர்வம், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார். ஹதீசுகள் என்ன வருது அப்படின்னா, ஃபகான யகூலு ஃபகான வகராய் பக்கரத்தை வாழ இம்ரான. குர்ஆன்ல பெரிய அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, 2வது அத்தியாயம் 286 வசனங்களை கொண்டது. சூரத்துல் பக்ராவை கற்றுக்கொண்டார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆல இம்ரான் அப்படிங்கிற சூறாவையும் அவர் கற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, பரவாயில்லையே, இஸ்லாத்திற்கு
கொஞ்ச காலத்திலேயே குரானை கற்றுக்கொண்டாரு. அப்ப இவரை நாம என்ன செய்யணும்? அந்த வகி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. எழுத படிக்க தெரிந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓடுகளிலும் ஓலைகளிலும் தோள்களிலும் ஆடு மாடு தோள்களிலும் ஒட்டகத்தினுடைய தொடை எலும்பிலும் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அரபிய குத்தாபுல் வகி, வகியை எழுதக்கூடியவர்கள் என்று அதற்கு பொருள். அந்த வகி எழுதுறாங்க பாருங்க, இந்த வகி எழுதக்கூடியவர்களில் இவரையும் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு வகி வர வர இந்த கிறிஸ்தவர் இஸ்லாத்திற்கு வந்தாரு, இவரும் வகியை எழுதிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, நான் ஏன் மதத்துக்கே மதம் மாறி போறேன்னு சொல்லி மறுபடியும் இஸ்லாத்தை துறந்து அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார். கிறிஸ்தவராக மாறிவிட்டார். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே நினைக்கல. கிறிஸ்தவராக மாறியதோடு மட்டுமல்லாம, கிறிஸ்தவராக மாறி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் அல்ல. அவர் சொல்றாரு, புகாரியில அப்படியே பதிவு செய்யப்படுகிறது, மா எதிரி முஹம்மதுன், முகம்மதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இல்லா மா கத்தபுத்து லஹு, நான் எதை வேதம் என்று எழுதுகின்றேனோ அதை வேதம் என்று அவர் சொல்வார். இது அல்லாஹ்வுடைய வேதம் அல்ல. நான் ஏன் கற்பனைக்கு என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் நான் எழுதி வைப்பேன், அரபில எழுதி வைப்பேன். முகமது சொல்வாரு இதெல்லாம் வேதம்னு சொல்வாரு. அதனால இது வேதமே அல்ல அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு அவதூறை பெருமானாரை மீது சுமத்துகின்றார். இந்த காலகட்டத்தில் அவர் தற்செயலா மௌத்தா போயிருந்தார். உடனே பாதிரிமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செஞ்சு அவங்களும் நம்மள மாதிரிதான் அடக்கம் செய்வாங்க. ஒரு குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுநாள் பார்த்தா இந்த ஜனாசா வெளியே வந்து கிடக்குது. இந்த ஜனாசா வெளியே வந்து கிடக்குது. அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்மதுல புகாரியில பதிவு செய்யப்படுகிறது, ஹாதா ஃபிஅலு முஹம்மதின், இது வேற யாரும் தோண்டி எடுத்து போடல, முகம்மது தான் தோண்டி எடுத்து போட்டிருக்கிறார். அவருடைய தோழர்களும் முகம்மதும் சேர்ந்துதான் இந்த ஜனாசாவை வெளியே தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். அந்த கோபத்துல இவர்கள் ஜனாசாவை வெளியே தூக்கி போட்டார்கள் என்று அவதூறு சுமத்தி விட்டு கொஞ்சம் ஆழமா குழிய தோண்டி ஜனாசாவை மறுபடியும் புதைச்சிட்டு போயிட்டாங்க. மறுநாள் பார்த்தா மறுபடியும் ஜனாசா வெளிவந்து கிடக்கு. மறுபடியும் சொல்றாங்க, இது முகம்மதுடைய செயல், முகம்மதுடைய தோழர்களின் செயல் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆழமா தோண்ட முடியுமோ அவ்வளவு ஆழமாக தோண்டி ஜனாசாவை புதைத்து விட்டு செல்கிறார்கள். 3வது நாளும் ஜனாசா வெளியே வந்து கிடக்கு. அதான் அவங்க சொன்னாங்களாம், இன்னஹு லைஸ மினன் நாஸ், இது மக்களுடைய காரியம் அல்ல. முகம்மதோ முகம்மதுடைய தோழர்களோ இந்த காரியத்தை செய்யவில்லை, இது கடவுள் குற்றம். இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார், அது ஒரு குற்றம். திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்று சொன்னார். நான் கற்பனைக்கு எது வருகிறதோ அதைத்தான் எழுதி வைக்கிறேன் என்று குர்ஆனின் மீது அவதூறு சுமத்தினார். அந்த குற்றத்தினால் அந்த கபரு கூட அவர் ஜனாசாவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, வெளியே துப்பி விடுகிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டு ஜனாசாவை அப்படியே நாரி போட்டோம் அப்படின்னு போட்டுட்டு போய் சென்று விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால திருக்குர்ஆனுடைய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது முழுவதும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கருத்து என்பதை நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார், இந்த திருக்குர்ஆன் ஆகிறது முஹம்மது அவர் கற்பனையாக எதையாவது சேர்த்திருந்தால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அகதனாகு பில் யமீன், வலது கையினால் முகம்மதை பிடிப்போம். சும்மல கத்தபினா மின்ஹுல் வத்தீன், இந்த திருக்குர்ஆன்ல முஹம்மது ஏதாவது கற்பனையாக சேர்த்திருந்தால் பெருமானாருக்கு எச்சரிக்கையை பாருங்க. முகம்மது ஆகிறவர் கற்பனையாக ஏதாவது ஒரு வார்த்தையை வளவு தகப்பல அலைனா பஅலல் அகாபி, இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? கற்பனையாக சில வார்த்தைகளை திருக்குர்ஆனோடு அவர் சேர்த்திருந்தால்
அகதனாகு பில் யமீன். யமீனா வலது கையின் அர்த்தம். வலது கையினால் அவரை நாம் பிடிப்போம். சும்மா கத்தகினா வெட்டுவோம் அர்த்தம், கத்திரிப்போம், துண்டிப்போம் அர்த்தம். கத்தகினா மின்குல் வத்தீர், பிடரி நரம்பை, உயிர் நாடி நரம்பை நாம் கத்தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை விடுகின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பிடிச்சானா? அவங்க உயிர் நாடி நரம்ப கத்தரிச்சானா? கத்தரிக்கலையே. திருக்குர்ஆனுடைய முழு குர்ஆனும் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கருத்து என்பதை இந்த செய்திகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கும் சில பேர் சொல்றாங்கல்ல, திருக்குர்ஆன் என்பது முகம்மதுடைய வார்த்தைகள், அவர் ஒரு கவிஞர், அவர் கவிதை நடையிலே குர்ஆனை அவர் எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா? அவருக்கு வலது கையினால் எழுத தெரியாது, அவருக்கு படிக்கவும் தெரியாது. உம்மி நபி நம்ம சொல்றோம்ல, உம்மினா என்ன அர்த்தம்? எழுத படிக்க தெரியாதவருக்கு பேர் தான் உம்மின்னு சொல்வாங்க. ரசூலுல்லாஹ் உம்மி நபி. நம்ம ஆயிரம் ஆண்டு காலமாக பெருமானாரை நம்பி வருகின்றோம். எழுத படிக்க தெரியாதவர் என்று நம்பி வருகின்றோம். ரசூலுல்லாஹ்க்கு எழுத படிக்க தெரியல. எழுத படிக்க தெரிஞ்சா நானும் நீங்க சந்தேகப்படுவோம், ரசூலுல்லாஹ் குர்ஆனை எழுதிருப்பாங்களோ அப்படின்னு. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. தாம் பேரு எங்க இருக்குன்னு பெருமானாருக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு உதைபியா உடன்படிக்கையில முஹம்மது ரசூலுல்லாஹ் கையெழுத்து போட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப காஃபிர்கள் சொல்றாங்க, அது என்ன முகமது ரசூலுல்லாஹ், நாங்க ரசூலுல்லாஹ்ங்கறத ஏத்துக்கிறதே இல்லையே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஏத்துக்கிட்டா அந்த உடன்படிக்கை தேவை இல்லையே, நாங்க தான் இஸ்லாத்தை தழுவி விடுவோமே. முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க கையெழுத்து போடக்கூடாது, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்றுதான் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும். ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை நீங்க அழிச்சிருங்க அப்படிங்கிறவன்னு சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என் வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அலிகிட்ட சொன்னாங்க, அந்த ரசூலுல்லாஹ்ங்கிறத அழிச்சிருன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் ரசூலுல்லாஹ்னு ஏத்திருக்கிறேன், எப்படி நான் ரசூலுல்லாஹ்ங்கிறத அழிக்க முடியும்? நான் அழிக்க மாட்டேன்ட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை எங்க இருக்குப்பா, காட்டுப்பா அப்படின்றாங்க. அவர் காட்ட பெருமானார் தன் கரத்தினார் அந்த வார்த்தையை அழித்தார்கள் என்பதையும் ஹதீஸ் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆக அல்லாஹ்வுடைய வேதம் என்பது உறுதியான ஒரு காரியம். எனவே அதற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், அதற்கு கண்ணியம் செய்ய வேண்டும். அதற்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்ன அப்படின்னா, அதை நாம் ஓத வேண்டும், அல்லது பிறர் ஓதினால் நீங்கள் அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றார், வாய் மூடி அமைதியாக இருங்கள், நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறாரா, பக்கத்துல உட்கார்ந்து நம்ம கேட்கணும். ஓதுறவருக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மையா, கேட்கிறவருக்கு ஒரு 10 நன்மை கிடைக்கும். தராவிகிற ஓதப்படுதா, நாம செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், சிந்தனையை பறக்க விடக்கூடாது. இப்படி செய்தால் ஓதுகின்றவருக்கு கிடைக்கின்ற அதே நன்மை நமக்கும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனுக்கு உரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.